வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த 2024ஆம் ஆண்டு வைகாசி மாதத்தில் மேஷம், மிதுனம், கடகம், தனுசு, மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் மிகுந்த அஷ்டத்தை பெறப்போகிறார்கள். இந்த வைகாசி மாதம் 2024 மே 14ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த மாதத்தில் இந்து மதத்தில் இந்த மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இது நாட்காட்டியின்படி தமிழின் 2வது மாதமாக விளங்குகிறது. இந்த மாதம் முருகர், கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த மாதமாக இருக்கிறது. இது தவிர இந்த மாதத்தின் விஷ்ணு பகவானை அதிகமாக மக்கள் நோன்பெடுத்து வழிபடுகிறார்கள். இந்த வைகாசி மாதம் 2024 மே 14, 2024 தொடங்கி ஜூன் 14, 2024 அன்று முடிவடைகிறது. இதில் எள், சத்து, மாம்பழம் மற்றும் நல்ல ஒரு ஆடைகளை தானம் செய்வதற்கு வைகாசி மாதம் மிகவும் உகந்ததாக இருக்கிறது. ஏழைகளுக்கு இவற்றை தானம் செய்வது இந்த ராசி மக்களுக்கு நல்லதொரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும். இதனுடன் அவரவர் குலதெய்வம் மற்றும் இஷ்ட கடவுளின் மந்திரத்தை உச்சரிப்பதும் மிகுந்த பலனாக வந்து சேரும். 2024 வைகாசி மாதத்தில் மேஷம், மிதுனம், கடகம், தனுசு, மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். மேஷராசி மக்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபம் தரும் வகையில் செயல்படும். வியாபாரிகளுடைய வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் மற்றும் முன்பு இருந்ததை விட அதிக பணமும் லாபமும் சம்பாதிப்பீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் நல்லதொரு லாபம் அடைந்து மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் வாழ்வார்கள். சிலர் புதிய வாகனம், சொத்து அல்லது வேறு ஏதாவது வாங்கும் வாய்ப்புகள் தென்படுகின்றன. உங்கள் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தின் சூழ்நிலையும் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஒரு நிலையான உறுப்பினராக உங்களுடன் வாசம் செய்யும். குடும்பத்தில் உறுப்பினர்கள் யாவரும் நலமுடனும் ஒருவர் பரஸ்பரம் புரிந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் இருப்பார்கள். அடுத்து மிதுன ராசி மக்களுக்கு இந்த வைகாசி மாதம் 2024 நல்லதொரு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. வேலை செய்யும் மிதுன ராசி மக்கள் பல நல்லவிதமான சலுகைகளை பெறுவார்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு யாவும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அது சார்ந்து இவர்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னால் அவர்களுடைய நிலுவையில் உள்ள யாவும் இவர்கள் வசம் வந்து அடையும். இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு சிறந்த ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யும் மிதுனராசி மக்கள் தங்களுடைய நிதிநிலை, பொருளாதார நிலை வலுவாக மேம்படக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் சேமிப்பில் கவனமுடன் செயல்படுவார்கள். அடுத்து கடகம். இந்த கடகராசி மக்களுக்கு இந்த வைகாசி மாதம் 2024 நல்லதொரு பலன் அளிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த மோதல் யாவும் காணாமல் போகும். இப்பொழுது அவை யாவும் தீர்க்கப்படும். உங்கள் பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் அனைத்தும் இப்போது அவற்றின் வழியை தேடி அது ஓடிவிடும். இந்த காலகட்டத்தில் கடகராசி மக்கள் தங்கள் பொருளாதார நிதி நிலையை வலுவாக இருக்கும்படி அமைப்பார்கள். அது மட்டுமின்றி இவர்கள் வாழும் சமூகத்தில் இவர்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். இவர்கள் மனதளவில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்துடன் நல்லதொரு பயணத்தை அனுபவிக்கிற சூழல் இருக்கிறது. மற்றும் உங்கள் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பும் பதவி உயர்வும் கிடைக்கும். தொழில் செய்யும் கடகராசி மக்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஈட்டு ஆதாயத்துடன் தொழிலை நடத்துவார்கள். அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு இந்த வைகாசி மாதம் நலமான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலையில் நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களின் பல பிரச்சனைகள் தீரும். நீங்கள் சில உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது உங்கள் உடல்நிலை சீராகி நலமுடன் இருப்பீர்கள். உங்கள் வருமான ஆதாரங்கள் அதிகமாக அதிகரிக்கும். இது உங்கள் பொருளாதார நிதி நிலைமையை பலப்படுத்தும். உங்கள் வருமானம் உயர்வது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதால் குடும்பத்தில் உள்ள உறவுகளும் துணையும் குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் அவருடைய தேவைகள் பூர்த்தியாவது கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள். இந்த மாதம் முக்கியமான செய்திகள் நீங்கள் பெறலாம். நீங்கள் சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய மகிழ்ச்சியால்
நீங்களும் உங்கள் குடும்பமும் மட்டுமல்லாமல் சமூகமும் நல்லதொரு பலனை பெறக்கூடிய தன்மையில் இருக்கிறது உங்களால். அடுத்து மீனம். இந்த தூய்மையான மற்றும் அமைதியான இந்த வைகாசி மாதத்தில் மீனராசி மக்களுக்கு பல நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஒரு போட்டித் தேர்வில் பங்கேற்கக்கூடிய சூழல் மாணவர்களுக்கு இருந்தால் அதில் இப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் கனவுகள் நனவாகக்கூடிய சூழலில் செயல்படுவார்கள். மீனராசி மக்களுக்கு பொதுவாக பணப்பற்றாக்குறையால் அவதிப்பட்டால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லதொரு வருமானத்தை பெற்று உங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் சூழலில் இருக்கிறீர்கள். திடீர் ஆதாயம் உங்களை நோக்கி வரும். இதனால் வருமான ஆதாரங்கள் பெருகி உங்களுடைய சேமிப்பு உயரும். சிலர் சொத்துக்களும் வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் உருவாகி குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக நாட்களை செலவிடுவீர்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமூந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நனவாக தேக திலகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணிய ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.